எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பிகாம் செகண்ட் இயர் கிளாஸ்க்கு எந்த பக்கம் போனோம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட், எனக்கு இங்கே தெரியாது, அதான். இப்படி ஸ்ட்ரெயிட்டா போய் அங்க ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்க, 3rd ரூம், அங்க தான் போகணும். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர்? ஐம் சந்தோஷ். ஓ, நீங்களும் ஸ்டூடெண்ட் தானா? நோ, ஐம் ப்ரொஃபஸர். இது ப்ரொஃபஸரா? ஐம் சாரி சார், எனக்கு நிஜமா தெரியாது. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருந்தீங்களா, அதான் நீங்களும் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்கன்னு நினச்சிட்டேன். ஐம் ரியலி சாரி சார். இட்ஸ் ஓகே, இவ்வளவு பயப்பட தேவையில்லை. கோ டு யுவர் கிளாஸ். ப்ரொஃபஸரா? ஐயோ, என்ன அஞ்சலி இவ்வளவு முட்டாளாக இருக்கியே. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறமா பேசணுமா இருந்துச்சு. இனிமேல் யார்கிட்ட பேசினாலும் தெளிவாக பேசணும். வந்தனா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்கே உன்னை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மாப்பிள்ளலாம் எப்படி இருக்காங்க? உன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க தானே? என்னென்ன என் மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி பேசுகிற? இந்த தர்தத்தை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு சந்தோஷமாக தானே இருப்பேன் இப்போ நீ? வந்தனா, இந்த அண்ணாவை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற நீ? நான் எப்போவாவது உன்னை அப்படி நினச்சிருப்பேனா? உன்னை என் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ தானே என் குழந்தை. இந்த அண்ணனை இவ்வளவு தான் நீ நினச்சதா? என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தானா? முன்னெல்லாம் எனக்கு தெரியாதானே யார் யார் எப்படின்னு. ஆனால் இப்போ தான் ஒருத்தரை பற்றி எனக்கு நல்லா தெரியுது. எந்தெந்த நேரத்தில் யார் எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாதுல்ல. நான் தான் முட்டாள் மாதிரி எல்லாரையும் நம்பிக்கிட்டு எல்லாரும் நம்மளுக்கு நல்லது நினைப்பாங்க, எல்லாரும் எப்போவுமே நம்ம கூடவே இருக்குவாங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன். அண்ணி சொன்ன மாதிரி இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வந்தனா, என்ன இன்னும் செலக்ட் பண்ணலையா எந்த சாரி வேணும்னு? நீயே வந்த, எனக்கு எந்த சாரி செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். நீயே செலக்ட் பண்ணி கூட. கட்டிக்க போறது நீ தானம்மா. உனக்கு எந்த கலர்ல எந்த டிசைன்ல வேணுமோ எடு. நீயே செலக்ட் பண்ணி தாயே, எவ்வளோ ஆசையாக கேட்குறேன். அப்ப நீ செலக்ட் பண்ண மாட்ட, என்ன ஒரு வழி ஆக்கணும்னு பாக்குற, அப்படிதானே? பொண்டாட்டிக்கு சாரி செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னா இப்படி சலிச்சுக்கிறியே. இரு, பாப்பா வெளியே வரட்டும், சொல்றேன் நான். உன் அப்பா எனக்கு ஒரு வேலையும் செய்யறதில்ல. அடிப்பாவி, இப்பவே என்ன பத்தி போட்டு கொடுக்குறியா? சரி, இப்போ சாரி செலக்ட் பண்ணுவியா மாட்டியா? உனக்கு பண்ணாம இந்த யாருக்கடி பண்ண போறேன்? வா, எடுத்து தரேன்.